அக்கா இந்தக்கா அருந்ததி எங்கக்கா? அவ அவ வந்து என்னக்கா அருந்ததி எங்கன்னு கேட்ட ஒரு மாதிரி இருக்க? என்னடி என்ன பாக்குற சொல்லு. இவங்க கிட்ட மறைச்சு மட்டும் என்ன ஆக போகுது? ஊரு கூடி சிரிக்கணும்னு சொல்லி நம்ம தலையில தான் எழுதி இருக்க. அந்த பாதகத்தை என் புள்ளையோட வாழ்க்கையும் என் குடும்பத்தோட மானத்தையும் ஒரே குழியில போட்டு புதைச்சிட்டு போயிட்டா. இத நான் எத்தனை பேர்கிட்ட சொல்லி அழுதாலும் தீருமா இது? இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு நான் உயிரோட இருக்க பாரு. என் புள்ள மாதிரி ஒருத்த புருஷனா கிடைக்கிறதுக்கு அவ கோயில் கோயிலா எத்தனை ஜென்மத்துக்கு காவடி எடுக்கணும் தெரியுமா? அவனோட அருமை தெரியாம இப்படி பண்ணி தொலைச்சிட்டாளே. நீ நடு தெருவுல கேவலப்பட்டு நாய் மாதிரி அலைய போறடி சண்டாளி. செல்வம் ஏ ராசா, உன்னை இப்படி தவிக்க விட்டுட்டு அசிங்க பண்ணிட்டு போயிட்டாளேடா. அவ நல்லா இருக்க மாட்டாடா, நல்லா இருக்க மாட்டா. வேண்டாமா, கொஞ்சம் அமைதியா. என்னங்க என்ன பிரச்சனை? இவனுக்கு நாங்க கட்டி வச்சமே ஒரு சிரிக்கி, அதான் அந்த அருந்ததி. அவ என் பிள்ளைக்கு காலம் புற தீராத ஒரு பழிய கொடுத்துட்டு எவனோ ஒரு எடுவட்டவனோட ஓடி போயிட்டாயா. ராசம், என்னடி இது? இது நல்லாவா இருக்கு? செல்வமே உடைஞ்சு போயிருக்கா. அவனுக்கு நீ ஆறுதல் சொல்றது போக நீயே இப்படி அழுதா எப்படிம்மா? மனசு தளர விடாதம்மா, தைரியமா இருமா. என்ன என்ன பண்ண சொல்ற கிழவி? என்னால செத்து போக முடியல, அதனாலதான் புலம்பிட்டு கிடக்குறேன். போதும்மா, நீ அழுது தீத்ததெல்லாம் போதும். கொஞ்சம் அமைதியா இரு ப்ளீஸ். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாளடா, அவன் நல்லா இருப்பாளா? வேண்டாமா, தயவு செஞ்சு அருந்ததிக்கு சாபம் கொடுக்காது. வேண்டாம். அங்க போனாதான் சந்தோஷம், அங்கதான் நம்ம நல்லா இருக்க முடியும்னு நினைச்சு போயிருக்க. போனவளை பத்தி பேசுறதுக்கோ திட்டுறதுக்கோ நமக்கு எந்த உரிமையும் இல்லம்மா. வேண்டாம். பாவம், எவ்வளவோ எதிர்பார்ப்புகளோட போயிருக்கமா. எங்கேயோ நல்லா இருக்கட்டும். முதலாவது இதெல்லாம் அருந்ததியோட தப்பு இல்லம்மா. அவ காதலை ஏத்துக்க மறுத்தது அவங்க அப்பாவோட தப்பு. அவன் செய்வான். பாவம்மா, போற இடத்துல நல்லா இருக்கட்டும். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா இதை மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். ப்ளீஸ். பாத்தியா கிழவி, இப்ப கூட இவ அவளுக்கு கெடுதல் நினைக்கிறானு பாத்தியா? இப்படிப்பட்டவனுக்கு போய் துரோகம் பண்ணிட்டு போயிட்டாளே. அம்மா, இந்தாங்க கல்யாண ஆல்பம். கொடுமை கடவுளே, இது கொடுமை. இனிமே நான் யாரு மூஞ்சிலே முழிக்காத அளவுக்கு என் நிலைமை ஆயிப்போச்சு. இதெல்லாம்
பண்ணிட்டியே ஆண்டவா. அழாதம்மா. ஏனி உங்களுக்கு இதுல ஏதாவது புரியுதா? எனக்கு புரியல நீ எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குது. யாருக்கு என்ன பாவம் பண்ண? நான் என்ன அவ்வளவு பெரிய பாவமா பண்ணிருக்கேன்? சொல்லுங்க. வேண்டாம் செல்வம், குழந்தை மாதிரி அழறீங்க. தாங்க முடியல நீ, தாங்க முடியல. அம்மா கிட்ட போய் அழாதம்மா என்னால சொல்ல முடியுது. ஆனா என்னால என் மனசுல எத்தனையோ கேள்விகள் வருது. எனக்கே பதில் தெரியல. நான் எந்த பாவமும் பண்ணலன்னு எல்லாரும் சொல்றாங்களே, யாருக்கும் எந்த பாவமும் பண்ணலன்னா எனக்கே இவ்வளவு பெரிய தண்டனை? எனக்கு முதல் தடவையா கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. அவருக்கு யாருக்கு என்ன தரணும்னு தெரியல. கடவுள் இல்லாதவளை பத்தி பேசிக்கிட்டு எனக்கு அந்த நம்பிக்கை போச்சே. நான் கடைக்கிழமை எனக்கு இனிமேல் கனதா ஆறுதல் தோணுது. அம்மாவை ஜாஸ்தி அடவிடாதீங்க, உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது. அம்மா பாத்துக்கோங்க. போறேன்.